ஆனந்தி, புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் மேலூர் என்ற கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் மதியழகன் மற்றும் சந்திரசேகரன் ஆகிய இருவரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அடுக்குமாடி வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனிநபர் தொடர்ந்த வழக்கில் மதியழகன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் வீட்டை இடிப்பதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள் வீடுகளை பூட்டிக் கொண்டு வீட்டிலேயே இருந்து வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த வீடுகளை இடிப்பதற்காக வருவாய்த்துறையினரும் மின்சாரத்துறையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு வருகிறது. மின்சாரத்துறையினர் தற்போது அந்த வீடுகளுக்கு மின் இணைப்பை துண்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் உள்ள பெண்கள் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதை உடனடியாக காவல்துறையினர் அங்கிருந்த தண்ணீரை ஊற்றி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி அந்த சம்பவம், அதாவது தற்கொலை சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருச்சி மற்றும் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, புதுக்கோட்டையில் வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்க வீட்டை இடிக்க வந்துட்டாளப்பா. நாங்க இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பலன் இல்லையாப்பா. எங்க வீட்டை இடிக்க வந்துட்டாங்களப்பா. நாங்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கல.